இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்குமே ஒரு செம்ம அப்டேட் வந்திருக்கு என்றே சொல்லாங்க. ஆடாமல் ஜெயிச்சோமாடா அந்த மாதிரி ஜெயிச்சிருக்காங்க என்றே சொல்லலாம் டீம் இந்தியா. அதாவது சிட்னியில் நடந்து கொண்டிருக்கும் ஃபைனல் டெஸ்ட் வந்துட்டு இந்தியா ஆஸ்திரேலியா மோதுறாங்க இல்லையா. முதல் டே கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்தியா 185 காலை விட்டு ஆடுகளம் கிரிட்டிக்கலாக இல்லைங்க. இவனுங்க வந்துட்டு கிரிட்டிக்கல் பண்ணியிருக்கானுங்க, மிகப்பெரிய இல்லீகல் பண்ணியிருக்கானுங்க ஆஸ்திரேலியா. அதாவது கடைசி நிமிடத்தில் அந்த ரோலர் போடுவாங்க இல்லையா, ரோலர் போடாமல் இந்தியாவை பேட் பண்ண வச்சுருக்காங்க. இது மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக இருக்குங்க. இந்த கம்ப்ளைண்ட்டை வந்துட்டு இந்திய டீம் மேனேஜ்மெண்ட் இந்த ஐசிசியே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா. ஏன்னா ஆஸ்திரேலியா பேட் பண்ணும்போது புல் இல்லை, ஆனால் இந்தியா பேட் பண்ணும்போது பச்சை புல் இருந்திருக்கு. பச்சை புல் இருக்கிறதுக்கும் இல்லாமலுக்கும் என்ன ப்ரோ வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பச்சை புல் இருந்ததுன்னா பவுன்சர் விறுன்னு ஆகும். அதான் இந்திய டீம் வந்துட்டு திணறினாங்க. பச்சை புல் இல்லைன்னா ஃப்ளாட்டாக இருக்கும் ஆடுகளம். ஓகேவா. இப்படி இந்தியா பேட் பண்ணும்போது பச்சை புல்லோட இந்த ஆடுகளம் இருந்திருக்கு. ஆஸ்திரேலியா பேட் பண்ணும்போது புல் இல்லாமல் ஃப்ளைனாக இருந்திருக்கு. இது எப்படி அப்படின்னு சுனில் கவாஸ்கர் வந்துட்டு கமெண்ட்ரி, அதாவது வர்ணையாளர் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ இந்த கொஸ்டினை மென்ஷன் பண்ண பக்கத்தில் இருந்த ரிக்கி பாண்டியங்களுக்கு ரெஸ்ட் இவங்களுக்கு வந்துட்டு ஆன்சரே இல்லைன்னு வைங்களேன். ஏன்னா ப்ராடு பண்ணுறாங்க, வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சுங்க. பாருங்க எவ்வளோ இல்லீகல். அவங்க சொந்த ஊரில் விளையாடுறாங்க, அவங்களுக்கே நம்பிக்கை இல்லைங்க. அதாவது கில்லி படத்தில் விஜய் சொன்ன மாதிரி தான், ஒன்னாருவா பிளேடு மேலே வச்ச நம்பிக்கையை ஓ மேலே வைடாங்கிற மாதிரி இவனுங்க வந்துட்டு நம்பிக்கையை விட்டுட்டானுங்க. ஏன்னா இந்த டெஸ்ட் வின் பண்ணாதான் உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் செல்ல முடியும். அடுத்து ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்காவோட 2 டெஸ்ட் மோதுறாங்க. ஆனால் இலங்கை மண்ணில் மோதுறாங்க. ஸ்பின் வந்துட்டு டனக்க தான், கைகள் வராதுன்னு வைங்கள அவங்களுக்கு. அதனால இந்த டெஸ்ட்டை வின் பண்ணிட்டோம்னா குவாலிஃபைடு ஆயிடலாம். இந்த இலக்கில் தான் இவ்வளோ பெரிய இல்லீகல் பண்ணியிருக்காங்க. 4th டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் அவுட்டு கிடையாது. அது குறித்து வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கலன்னா பாருங்கள். அதே மாதிரி நேதன் லைன் அந்த சிங்கம் வந்துட்டு நிதிஷ் ரெட்டி அவுட் பண்ணியிருப்பாப்புல, அது நோ பாலுங்க, கிரீஸ் நோ பால் போட்டிருப்பாரு. ஆனால் அவுட் கொடுத்துட்டாங்க. இந்திய பேட்டர்கள் கேட்டுமே அதை சமாளிச்சிட்டாங்கன்னு வைங்களேன். இப்போ உச்சகட்டமாக போய் ஆடுகளத்தில் மிகப்பெரிய லெவலில் இல்லீகல் பண்ணியிருக்கானுங்க. ப்ராடு, பித்தலாட்டம், போர்ஜரித்தனம் எல்லாமே பண்ணியிருக்கானுங்க. இது வெட்ட வெளிச்சமாக தெரிய வந்திருக்குங்க. இப்போ என்ன தகவல் வருதுன்னா, அதாவது சிட்னியில் நடக்கும் டெஸ்ட் வந்துட்டு முதல் டே கம்ப்ளீட் ஆயிருக்கு இல்லையா, நாளைக்கு 2வது நாள் நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா மிகப்பெரிய இல்லீகல் ஆடுகளத்தில் நடந்திருக்கு என்றும், அப்படி இந்த குற்றம் உறுதி செய்யப்பட்டால் ஐசிசி பார்வைக்கு போயிருக்குங்க. நாளைக்கு டெஸ்ட் வந்துட்டு நடைபெறாது என்றும், சேம் டைம் இந்த வெற்றி பாயிண்ட் வந்துட்டு இந்திய டீம் பக்கம் போயிடும். அதாவது இந்தியா ஜெயிச்சதா ஐசிசி அறிவித்து விடுவார்கள் என ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க. அப்படி வெற்றியை இந்திய பக்கம் அறிவித்து விட்டால் டீம் இந்தியா டைரக்டாக உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் செல்ல பிரகாசம் ஆகிவிடும் என்றே சொல்லலாம், WTC ஃபைனல். அதனால் இந்திய ஃபேன்ஸும் இந்திய டீம் மேனேஜ்மெண்ட்டும் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. அண்ட் ஆடுகளத்தில் வந்துட்டு உச்சகட்டமாக இறங்கி போர்ச்சரி பண்ணியிருக்கானுங்க. இவங்களோட இந்த மோசமான ஈனச்செயல் பற்றி உங்களோட கருத்தை போட்டு விடுங்க. ஏன்னா அவங்க மண்ணுங்க, நேர்மையாக விளாண்டாலே ஜெயிச்சு போடுவாங்க. ஓகேவா. எதற்கு இவ்வளோ இல்லீகல் பண்ணுறாங்கன்னா, அப்போ இதுவே நம்ம ஜெயிச்ச மாதிரி என்றதாங்க சொல்லணும். தைரியமாக காலத்தில் தூக்கி விட்டு சொல்லலாம். இல்லீகல் பண்ணி எவன் வேணாலும் ஜெயிக்கலாம். நேர்மையாக களத்தில் இறங்கி வின் பண்ணணும் பார்த்தீங்களா, அதுதாங்க மிகப்பெரிய திறமை.